ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் என்ன யோசிச்சிருப்பானா, நம்ம மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டு அதுலேயும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை விட்டு மீண்டு வரது நம்மளால் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம இவனை லவ்வே பண்ண வேணாம், ஏன்னா இவனும் லவ் பண்ணதுக்கப்புறம் மாறிட்டானா என்ன பண்ணுறது, என்னை விட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் ஹீரோவை விட்டு விலகிருப்பா. நீ இதுக்கப்புறம் என் மேலே எந்த ஃபீலிங்ஸையும் காட்டாத, நானும் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த ஃபைனல் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ஆன்கோயிங்காக வர ட்ராமாஸ் எல்லாமே நம்ம அப்பப்போவே போடலாமா, அதாவது வாரத்துக்கு 2 எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ தான் நம்மளால் 2 எபிசோடும் போட முடியும். அதுக்கு நடுவில் வேறு பார்க்கலாம். ஆனால் ஆன்கோயிங்காக போகிறத மட்டும் நம்ம வாரத்துக்கு 2 தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி போடுறது உங்களுக்கு ஓகேனா நான் அதே மாதிரி கூட பண்ணுவேன், ஆனால் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது திடீர்னு பனி பொழிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் இப்படி பனியில் போகும்போது அவளுக்கு ஏதாவது சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையில் வந்து கொடையெல்லாம் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதையும் அவாய்ட் பண்ணுறா. இல்லை எனக்கு தேவையில்லை, இப்போ எதுக்காக இதெல்லாம் வந்து நீ என்கிட்ட கொடுத்துட்ருக்க, அதான் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் வராது, நீயும் என் மேலே வைக்காதன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசும்போது ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நீ என்ன எப்போ பாரு உன்னை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்துவியா, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தடுக்குது, அது உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுக்காக தான் நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இப்படி என்னை விலகி போகிற, ஆனால் என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டறல்ல, இது எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குன்னு அப்படின்னு சொல்லி ஹீரோ அழுதுகிட்டே பேசுகிறான். ஹீரோயினுக்கு இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறதை பார்த்தோன்னே எப்படி கம்ஃபர்ட் பண்ணி பேசுறதுனே தெரியல. இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே பெணாத்திக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி எதுவும் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கு அப்படின்றத மனசுக்குள்ளேயே பேசுகிறா. நம்ம ஹீரோ கிட்ட டேரெக்டாக சொல்லலை. ஸோ இப்படி பேசிட்டு நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருக்கும்போது ஐயோ ஏன்டா இப்படி அழுகலாம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவன் கண்ணில் இருக்க தண்ணியை தொடக்கலான்னு வரும்போது ஹீரோ உடனே கையை பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பதிலுக்கு ஹீரோயின் மேலேயும் கை வச்சுட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் என்ன பேசுறதுனே தெரியல, அவளும் அப்படியே ரொமான்டிக்காக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு நான் சத்தியமாக உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீ எதை நினச்சும் பயப்படாத, நான் உன்னை ஏமாத்தலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆறுதலாக பேசுகிறான். அப்போ தான் ஹீரோயினே கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சிக்கிட்டு அதே மாதிரி தான் இவனும் இருப்பான்ற மாதிரி நம்ம நினச்சது தப்பாக போச்சு, இவன் அந்த மாதிரிலாம் கிடையாது, என்னை விட்டு போக மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அப்போ தான் புரிய வருது. அப்புறம் 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறான். என்ன இது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, ஒரு டிராயிங் எக்ஸிபிஷனுக்கு நாளைக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, எதுக்கும் நீயும் வருவேன்னு சொல்லி உனக்கும் நான் ஒரு இன்விடேஷன் வாங்கி வச்சேன், அதுதான் இது, நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க அவள் அது எதுவுமே ஆன்சர் பண்ணலை, அப்படியே சைலண்டாக இருக்கா. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஹீரோ அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஹீரோயின் வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் அவள் வரவே இல்லை. சரி அவ்வளோதான், அப்போ நம்ம தனியாக போகலாம், அவள் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகும்போது கரெக்டாக ஹீரோயின் வரா. ஐயோ என்னடா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க இல்லையே நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறான். ஆக்சுவலாக அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பான், இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டதை ஹீரோயின்கிட்ட காட்டிக்கல. அதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டு அந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே போகிறாங்க, டிராயிங்ஸை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகிறாங்க, அங்கே ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு பயமாக இல்லை, ஆனால் ஹீரோ தான் பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கல்ல, ஒரு பூத் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயும் போயிட்டு இந்த தலைகெல்லாம் ஒன்று மாட்டுவாங்கல்ல, காது இருக்க மாதிரிலாம், அதெல்லாம் மாட்டிக்கிட்டு கிஸ் பண்ணிட்டு ரொமான்டிக்காக நிறைய போஸ்டர்ஸ்லாம் கொடுத்து அது ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்னோவில் ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் காஃபி குடிக்க போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க, நைட்டு ஒரு இடத்துல குடிக்கிறாங்க. இப்படி நிறைய ரொமான்ஸ் பண்ணுறாங்க. நல்லா ஒரு டேட்டிங் மாதிரி போகுது 2 பேருக்கு நடுவுலையும். இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பாள்ல, அவள் இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இவ என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மாதிரி சும்மா ஒரு கேரக்டரோடய ட்ராவல் பண்ணாமல் அந்த கேமில் கிட்டத்தட்ட 900க்கு மேலே கேரக்டர்ஸ் இருக்குது, அதுங்க எல்லாத்துக்கும் தனித்தனி கதை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த எல்லா கேரக்டருக்கூடையும் போயிட்டு இவ கதையை கண்டினியூ பண்ணாமல் வெறும் ரொமான்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறா. அதாவது ஒரு கதைக்குள்ளே போகிறது, அந்த கதையில் எவன் வந்து மெயின் கேரக்டராக இருக்கானோ அந்த ஹீரோவை கரெக்ட் பண்ணி அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணுறது, இதே வேலையாக தான் எல்லாத்துக்கிட்டையுமே பண்ணிட்டு இருக்கா போல. ஸோ எல்லாருமே கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நிறைய ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் லேடி கிட்ட வேற போய் சண்டை போட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருக்கூடையும் ரொமான்ஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் இவ போயிட்டு ஒரு ஆர்டிக்கலாக எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவளுடைய இந்த ஆர்டிக்கலுக்கு நிறைய பேர் லைக்கு கமெண்ட் கூட பண்ணுறாங்க. உண்மையாகவே நீங்கள் ரொம்ப கிரேட் தான், எப்படி அட்டன் டைமில் இவ்வளோ கேரக்டர்ஸை வந்து கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வேற பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய பேர் இவளுடைய ஆர்டிக்கலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால இது அவளுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோவும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது
இருக்கும்போது ஹீரோயின் இந்த புக் எடுக்கிறதுக்காக அந்த தனியாக ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும்ல அங்கே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறான். ஸோ அப்படியே வந்துட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப தயக்கமாக இருக்கு. யாராவது ஒருத்தவங்க பாத்திர போகிறாங்கடா நம்ம 2 பேரும் இங்கே இருக்கிறத பார்த்தா பார்க்கட்டும், இப்போ அதில் என்ன இருக்கு, லூஸ் மாதிரி பேசாத, இந்த விஷயத்தெல்லாம் உடனே நம்ம இவங்க எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, அதுக்கு கொஞ்ச நாள் டைம் ஆகட்டும், என்ன நீ ரொம்ப அவசரப்பட்டு இருக்கா அப்படின்லாம் பேசும்போது அப்படிதான் படுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொமான்ஸ் பண்ணவே வந்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஹீரோயின் அங்கேருந்து உடனே ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ரொமான்டிக்காக மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட் நம்ம டின்னர் போகலாமா, வேற என்ன பிளான் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளுடைய அந்த ஆத்தர் இருக்காங்கல்ல யூனு, அவங்கள போயிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. மேடம், நம்மளுடைய ட்ராமாலாம் வந்து ரொம்ப ரேட்டிங் கம்மியாக போயிட்டு இருக்கு, நீங்க எப்படியாவது இந்த வாரம் கொஞ்சம் நல்லா மேலே வர மாதிரி கதையை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், நான் நல்லா டிராயிங் பண்ணுவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஆனால் நீ இது வரைக்கும் எக்ஸாக்டாக அதை பார்த்ததில்ல, எந்த அளவுக்கு நான் பண்ணுவேன்ட்டு, நான் வேணா உன்னை டிராயிங் பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னால முடிஞ்சிச்சுன்னா கரெக்டாக பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சவால் விட ஹீரோவும் சரி நான் வரைஞ்சு காட்டுறேன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஆத்தர் யூனை காட்டுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா அடுத்ததா என்ன கதை எழுதுறது, இந்த வாரத்துக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாமே அப்படியே தலையெல்லாம் பிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கதையே சரியா வரமாட்டேங்குது. அப்போ திடீர்னு அங்க இருக்கக்கூடிய டிராயரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின் அந்த கற்பனை உலகத்துக்கு போறதுக்கு ஒரு டிவைஸ் வச்சிருப்பாள்ல, அதே மாதிரி டிவைஸ் இவங்க கிட்டயும் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இவங்க இதை வச்சிருந்த மாதிரி. ஸோ இப்போ இதை போட்டு அந்த கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டு அங்க யாரோ ஒருத்தன் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆக்சுவலா அவங்க கூட இவங்க ரொம்ப நாளா டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு என்னோட வேலையே பிடிக்க மாட்டேங்குது, நான் என்னோட கதையை வந்து எப்படி சேஞ்ச் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பத்திலாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத நினைச்சுக்கிட்டு, இந்தா நான் உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன், நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இப்படி ஒரு பக்கம் அவன் பண்ணிட்டு இருக்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினையும் அவன் கூட வேலை பார்க்குற ஆட்களையும் காட்டுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க ஸ்கிரீன்ல அந்த ஆட் ஓடிட்டு இருக்கு, நம்ம ஹீரோயின் யூஸ் பண்றால அந்த டிவைஸோடைய ஆடு. இதை பார்த்து எல்லாருமே சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு டிவைஸ்லாம் யாராவது யூஸ் பண்ணுவாங்களா, நம்ம எல்லாமே மனுஷங்க, ரோபோட்ஸ் கிடையாது, இந்த மாதிரி ஃபேக்காக இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை வச்சு நம்ம வாழவே முடியாது கடைசி வரைக்கும். ஸோ இதை ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸை மற்றவங்க கிட்ட பேச முடியாமல் இந்த ஆர்டிஃபிஷியலான ஃபீலிங்ஸை பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, நம்ம இந்த டிவைஸ் யூஸ் பண்ணதை எங்கே இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறான். ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு, எல்லாருமே ரியலாக லவ் பண்ணி ரியலாக ஃபீல் பண்ணணும், அதுதான் உண்மையான ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அந்த ஆத்தர் இப்போ வரைக்கும் கதை அனுப்பவே இல்லை. அதை அனுப்புனா தானே இவ பப்ளிஷ் பண்ணிட்டு இவ்வளோ வீட்டுக்கு போக முடியும். ஸோ நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, அதனால அவன் கிளம்புற மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அப்புறம் வேற இன்னொரு லேடியும் மட்டும்தான் அந்த ஆஃபீஸில் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அவளை யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா ஹீரோ தான் வந்து நிற்கிறான். நல்லா குடிச்சிட்டு போதையில் வந்து நிற்கிறான். ஐயோ இவன் இதுக்காக இப்போ இங்கே வந்தான், யாருமே இல்லாமல் இருக்கும்போது வந்திருந்தா கூட பரவாயில்ல, இங்கே ஒரு லேடி என் கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் இவனுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஓடி போயிட்டு அவனுடைய வாயை பூத்தி இந்த பக்கமாக தள்ளிட்டு வந்துடுறா. டீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, எனக்கு ஒன்று பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போதையிலே வளர. சரி சரி ஒரு நிமிஷம் இங்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாஜ் பண்ணுற ஒரு சேர் இருக்கும்ல அதில் போயிட்டு அவனை வச்சுட்டு அவளுடைய கதையை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போவா. நீ ஒழுங்காக அவன் வீட்டுக்கு போயிடலாம் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அது கிஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்த அந்த கதை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உடனே அவளுடைய அந்த ஆத்தர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் செம்மையாக அந்த டைம் எழுதிருக்கீங்க போல, உங்களுடைய கதை ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போதான் இந்த ஆத்தரை ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த கதை எப்படி எழுதுனேன் அப்படின்ட்டு எனக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு. என்னன்னா இந்த கதை எழுதுறதுக்கு முன்னாடி கடைசியாக அந்த கேமில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட போயிட்டு இவங்க ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் கூட இவங்க என்ன பண்ணாங்களோ இல்லை அந்த கேரக்டர் கூட என்ன நடந்திருக்குமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே இந்த கதையில் எழுதி வச்சிருக்காங்க போல, கிட்டத்தட்ட அப்படியே காப்பி அடிச்சு போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ வரான். 2 பேரும் அப்படியே சமைக்கிறாங்க, ரொமான்ஸ் பண்ணுறாங்க. சமைக்கும் போது கிச்சனில் இப்படி இவங்க ஒரு பக்கம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் என்னன்னா இப்போ வரைக்கும் அடங்குற மாதிரி தெரில, இன்னும் எல்லா பாய் ஃப்ரெண்டையும் போய் மீட் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு சில கேரக்டர்ஸை போய் மீட் பண்ணியிருப்பாள்ல அவங்களையும் விடாமல் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இப்படி எப்பயும் போல பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஒரு ஷாக்கு. என்னன்னா அவளுடைய ஆத்தர் அந்த கதை எழுதி கொடுத்தாங்கல்ல அந்த கதை வந்து காப்பி அடிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
வந்துருச்சு. ஸோ காப்பி அடிச்சாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணிட்டு இருக்கால அந்த டிவைஸு, அதுக்குன்னு ஒரு 900 கேரக்டர் இருக்கு. அந்த 900 கேரக்டருக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. நிறைய கம்பெனிஸ் கிட்ட இருந்து இந்த கதையை வந்து நாங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற யாராவது ஒருத்தங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கதையில தான் நம்ம ஹீரோயினோட ஆத்தர் அதில் ஒரு கதையை காப்பி அடிச்சு அதை அப்படியே இப்போ அவங்களுடைய டிராமாவில் எழுதி வச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சி தான் இப்போ எல்லாருமே பயங்கரமாக அவங்களை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. உடனே அந்த ஆத்தருக்கு கால் பண்ணி இதை பற்றி கேட்கலான்னு சொல்லி நினைக்கிறா. ஆனால் அவங்க ஃபோனே எடுக்கல. ஏன்னா அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம காப்பி அடிச்சது எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எடுக்க மாட்டாங்க போல. ஸோ இப்படி ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத ஹீரோவும் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் டைரக்டாகவே அந்த ஆத்தருடைய வீட்டுக்கு போய் பார்க்குறா. அங்கேயாவது அவங்க இருப்பாங்களா இல்லை அங்கேருந்து ஓடிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கேயும் அவங்கள ஆளை காணோம். சரி ஓகே, அவங்க எப்போ வந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம இங்கே வெயிட் பண்ணி ஆறுதலாக பேசிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணும்போது அப்போ தான் ஒரு சில ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே இவளுக்கு ஞாபகம் வருது. ஆனால் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இவளுடைய வீட்டில் தான் இருக்குது. அதனால இப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, என் வீட்டில் ஒரு பென்ட்ரைவில் ஒரு சில ஃபைல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே என் நம்பருக்கு அனுப்பி விட்றியா, எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு போவான். அப்போ இந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து அந்த ஆத்தரோட வீட்டில் இருக்கும்போது அந்த டிவைஸை வந்து பார்க்குறா. ஓ, இந்த டிவைஸை போட்டுட்டு தான் அந்த மாதிரி அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டு அதில் இருக்க ஒரு கேரக்டர்கிட்ட என்னென்னலாம் பண்ணாங்களோ அந்த கதையை அப்படியே இவங்க கதையில் எழுதி வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவளுக்கு இன்னொரு ஞாபகம் வருது. ஐயோ, இதே டிவைஸ் தானே நம்ம வீட்லயும் இருக்குது, ஹீரோ அதை காரணத்தை கொண்டு பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ எடுக்கவே இல்லை, ஏன்னா ஃபோனை சைலண்ட்ல போட்டிருப்பான் போல. இந்த பக்கம் ஹீரோயின் டாக்ஸிலாம் பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கா வீட்டுக்கிட்ட. அவன் வந்து அதை பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான்ல இந்த டிவைஸ்லாம் யாராவது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கூட அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது சொல்லியிருப்பான். அதனால இவன் அர்ஜென்ட்டாக போய் பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ நல்ல வேலை அதெல்லாம் பார்க்கல, கிச்சனில் தான் இருப்பான். அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி அறக்க பறக்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கினதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி போவான். அப்போ அங்கே டேபிளில் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை ஒரு இடத்துல வச்சிருப்பா. அதை வந்து இவன் பார்க்குறான். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவை அந்த கேமில் இருக்கக்கூடிய கம்பெனி சைடில் இருந்து தான் ஹீரோயினுக்காக அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு கேரக்டர் இருப்பான்ல, அதான் அந்த கேமில் இருக்க ஹீரோ அனுப்பின மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடியே அந்த கேமில் இருக்க கேரக்டர் இந்த மாதிரி நீ எப்போ வருவ, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட எழுதியிருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. யார் இது அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு QR கோடும் இருக்கும்ல, அதில் தான் நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பா. இவன் அந்த QR கோடையும் ஸ்கேன் பண்ணி இப்போ அதில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டான். அவனுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இவன் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கான், அதுவும் இல்லாமல் ஹீரோயினை பார்க்கணும் எப்போ வருவேன்ற மாதிரி அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். என்னடா இது அதிசயமாக இருக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த டிவைஸ் இருக்கிறதும் இவனுக்கு தெரிஞ்சிச்சு போல. அதை போட்டுட்டு இப்போ அந்த கேமுக்குள்ளேயே போயிட்டான். ஸோ இப்படி நம்ம ஹீரோயினோட டிவைஸை இவன் யூஸ் பண்ணி போகிறதுனால அந்த கேம்லையும் பார்த்தீங்கன்னா இவன் பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் மாதிரி தான் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு முன்னாடி இந்த கேமில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இவன் பார்க்கறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கானே அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தூக்கத்திலேருந்து கண் முழிக்கிறா. என்ன ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லி இவன் ஷாக்கிங்கோட எழுந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் இருப்பான். எழுந்துட்டியா, நான் உனக்காக கொஞ்சம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஏய், நீ எப்போ எழுந்திரிச்சா, அதுவும் இல்லாமல் ஏன் சோகமாக பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது, இவன் ஏன் இவ்வளோ சேடாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரியாக சாப்பிடாம கொள்ளாமல் ஹீரோ பாட்டுக்கு போயிட்டான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவளுக்கு அந்த கேமில் இருக்கக்கூடிய ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னாச்சு, நீ வந்த திடீர்னு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது, நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு பதிலாக அந்த டிவைஸை யூஸ் பண்ணி இவன் கற்பனை உலகத்துக்குள்ளே போய் பார்த்துட்டானா எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி இவ அதிர்ச்சியோட யோசிக்கிறா. பட் இதை பற்றி இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேட்காம அவனை வழி அனுப்பி வச்சுட்டு இவ டேரெக்டாக உள்ளே வந்து அந்த டிவைஸை மாட்டிக்கிட்டு சட்டு போட்டு நான் அந்த கேமுக்குள்ளே போயிடுறா. உள்ளே போகும்போது அவன்கிட்ட கேட்குறா, ஏய் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேனா? ஆமாம் வந்த, எதுவுமே சொல்லாமல் திடீர்னு நீ பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, டேய் முன்ன வந்தது நான் கிடையாதுடா, என்னோட பாய் ஃப்ரெண்டு. ஓ அதான் எதுவுமே பேசாமல் இருந்தானா? டேய் அதை விடு, ஃபர்ஸ்ட்டு அவன் உன்கிட்ட என்ன கேட்டான், நீ ஏதாவது அவன்கிட்ட சொல்லிட்டியா உளறிட்டியா அப்படின்லாம் கேட்கும்போது இல்லை அவன் என்கிட்ட எதுவுமே கேட்கல, வந்தான் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தான், ஏதோ பேய் பார்க்குற மாதிரி, அதுக்கப்புறம் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் மற்றது அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கேம்லேருந்து வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஏய் உன்னோட பாஸ் என்னடி இங்கே வந்திருக்காங்க, அதாவது உன்னுடைய ஆத்தர் இங்கே வந்திருக்காங்கடி, வந்து பாஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரமா வந்து என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் உடனே மறுபடியும் அங்கே வேற ஓடி போயிட்டு இருக்கா வேக வேகமா. ஸோ ஹீரோயினோட ஆத்தர் எதுக்காக அந்த பாஸ் கிட்ட வந்து இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, அவங்க கூட கான்ட்ராக்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க போல, நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கம்பெனிக்கு நிறைய கதை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை வந்து இப்போ அந்த பாஸ் கேன்சல் பண்ணிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோயினோட ஆத்தர் வந்துட்டு காப்பி அடிச்சு ஒரு கதை எழுதியிருப்பாங்கல்ல, அதனால தான் இது அதிகமாக எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கப்புறம் இவங்க கூட
போட்டிருந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கோவத்தில் தான் வந்து கத்திட்டு இருக்காங்க. உங்களுக்காக நான் எவ்வளோ நாளாக கதை எழுதி கொடுத்துருக்கேன், எவ்வளோ நாள் நல்ல பேர்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், அப்போலாம் வந்து நான் உங்களுக்கு தேவைப்பட்டேன், இப்போ என் மேலே ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னோடனே என் கூட போட்டிருக்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்து வீசிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாயிருமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினும் வந்துடுறா. வந்துட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறா. மேடம் மேடம் ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளும் அங்கேருந்து போகும்போது அவள் ஒரு கதை எழுதிட்டு இருக்காள். அந்த கதையில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டரோட ஒரு போர்டு அங்கே இருக்கும். அதை அப்படியே ஒரு மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னை விடு, நான் இதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது நடுவுலேயே அந்த போர்டும் வந்து உடஞ்சி போயிடுது. அப்போது நம்ம ஹீரோயினோட கையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிபட்டுருது போல. அதுக்காக அவன் மருந்து போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் வரான். வந்து பார்த்துட்டு அவனும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ ஹீரோயினும் சொல்கிறா, நீ அந்த கதைக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டியா அப்படின்னு சொல்ல. ஆமாம், என்ன மாதிரியே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் சாரி, நான் அதை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எதை பற்றியும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசுகிறான். ஆக்சுவலாக ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, நம்மள மாதிரியே ஒரு கேரக்டரை ரெடி பண்ணி அந்த கேமில் வந்து அவள் விளையாண்டுட்டு இருக்கா. ஸோ அப்படின்னா அந்த கேமில் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் அவளுக்கு பிடிக்குதே தவிர ரியல் லைஃப்பில் என்ன பிடிக்கல அப்படின்னு நினச்சி தான் ஒரு மாதிரி அவனுக்கு சேடாக இருக்குது போல். அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. ஹீரோ அங்கிருந்து போயிடுவான். அவன் லிஃப்ட்ல போகும்போது கூட ஹீரோயின் விட மாட்டா. ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு எதுக்காக இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்க, நீ இப்போ ஓகே தானே, உனக்கு வருத்தம்லாம் இல்லைல்ல, என்னை அவாய்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் கண்ணத்தில் கை வைக்கும்போது அவனுக்கு பழைய விஷயம் வேற ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் குடிபோதையில் இதே மாதிரி தான் கை வச்சிருப்பா. ஸோ அந்த டைம்லையும் அந்த கேமில் இருக்கக்கூடிய கேரக்டரை தொடுறதா நினச்சி தான் தொட்டிருக்கா. மற்றபடி அவள் என்ன நினச்சி தொட கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அவனுக்கு தோணும்போது டக்குன்னு ஹீரோயினோட கையை தட்டி விட்டுறான். இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவன் நம்ம மேலே கோவமாக இருக்கானா, நம்மளை அவாய்ட் பண்ணிடுவானா, இல்லை நம்மளை பிரேக்கப் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. அதனால விடாமல் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா. சாரி, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், அந்த கேம் ஸ்டார்டிங்கில் விளையாண்டது அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பான். பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எதுக்குமே ரெஸ்பான்ஸே பண்ணலை. என்ன சொல்ல போனோம்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவன் ரிப்ளைவே பண்ணாமல் இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ அப்படி ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினச்சி பண்ணாமல் இல்லை, அதுக்கு ரிப்ளை பண்ண போகலான்னு இருப்பான். சரி விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவனுடைய ஆதர் அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் வேற வந்து ஹீரோ கிட்ட பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறான். அதனால தான் ஹீரோ ரிப்ளை பண்ணவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அவள் அனுப்பின எல்லா மெசேஜையும் பார்த்துட்டு அவன் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறத பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம காண்டாயிருச்சு. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், சரி உடனே நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண நினைக்கிறா. அந்த டைமில் தான் அவளுடைய ஃப்ரெண்டு சொல்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறா. என்ன பண்ணுற, நம்மளுடைய அட்டென்ஷனை அதிகமாக நம்மளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அதையே அவனுங்க அட்வான்டேஜாக எடுத்துப்பானுங்க, நீயும் இதெல்லாம் கண்டுக்காம இரு அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அது எல்லாமே இப்போ இவளுக்கு ஞாபகம் வருது. ஆமாம் நம்ம கண்டுக்காமல் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. அதுக்கப்புறம் நைட் அவள் தூங்குற டைமில் ஹீரோ குட் நைட் அப்படின்னு சொல்லி மட்டும் மெசேஜ் பண்ணுறான். வேறு எதுவும் ரிப்ளை எல்லாம் பண்ணலை. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ரெண்டு பேரும் சரியாக பேசிக்கவே மாட்றாங்க மூஞ்ச பார்த்து. ஏன்னா இப்போ ரெண்டு பேருக்கும் ஈகோ வந்துருச்சு. அவள் வந்து ஃபஸ்ட்டு பேசட்டும், இல்லை அவன் வந்து பேசட்டும், நம்மளை அவாய்ட் பண்ணால அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி ஈகோவில் நினச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பேசாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அந்த ஆத்தர் இருக்காங்கல்ல யூனு, அவங்க என்னன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிவைஸ்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு அந்த டிவைஸை ஒரு லேடி கிட்ட விற்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆன்லைனில் போட்டு சேல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக அதை கொடுக்க போகிற டைமில் இல்லை என்னால் இதை விற்க முடியாது, தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் வாங்கிட்டு ஓடி வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டு அதில் ஒரு கேரக்டர் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, ஆக்சுவலாக அந்த கதையை அப்படியே எழுதி தான் அவள் மாட்டியிருப்பா. அந்த கேரக்டர்கிட்டே இப்போ போயிட்டு ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கா. என் வாழ்க்கையே ரொம்ப மோசமான மாதிரி இருக்குது, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு மாதிரி நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஒர்க்கை கொடுத்துட்றாங்க. அதனால அவள் வெளியே போகிறா. அந்த டைமில் நம்ம ஹீரோ வேற வந்துட்டு அங்கே கூட வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர் கிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்க அவள் எப்பயோ வீட்டுக்கு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வெளியில் போன நம்ம ஹீரோயின் அவளுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் வந்து பார்க்கும்போது ஹீரோவை காணும். ஸோ அதே ஒர்க்கர் கிட்ட மறுபடியும் போயிட்டு அவன் ஹீரோ எங்க அப்படின்னு கேட்க அவன் எப்பயோ வீட்டுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் இதே மாதிரி போய் சொல்லி விட்டுறான். ஸோ இப்படி இந்த ஒர்க்கர் சொன்னதுனால நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இப்போ என்ன தோணும், என்கிட்ட சொல்லாமல் அவள் வீட்டுக்கு போயிட்டாளா, என்கிட்ட சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டானா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த விரிசல் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போகிறா. இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் என்னன்னே தெரியல, உன்னை பற்றின விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னை ரொம்பவே அவாய்ட் பண்ணுறான், என்னை பிரேக்கப் பண்ணுற மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கஷ்டத்தோடு பேசும்போது சரி விடு, அதை பற்றியே நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் டல்லாகவே இருப்பா. சரி இப்போ பாரு நான் உனக்கு என்ன பண்ணுறேன்ட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். அந்த இடத்துல கோட்டு சூட்டுன்னு போட்டு மாசா என்று கொடுக்குறான். ஸோ அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோதான், இதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணு, இவ்வளோ நேரம் டல்லாக இருந்த, இப்போ நான் இந்த மாதிரி கோட்டு சூட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் நீ அதை பார்த்துட்டு சந்தோஷம்
சந்தோஷமாக இருந்தல்ல, அதே மாதிரி நீ நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போ, உன் பாய் ஃப்ரெண்ட் மயங்கிடுவான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அடுத்த நாள் என்ன பண்ணுறான்னா ஆஃபீஸ் போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா, நம்ம ஹீரோவை மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நம்ம ஹீரோ இவளை விட பயங்கரமாக கோட் சூட்டுன்னு ட்ரெஸ் போட்டு வரான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பல்ப் ஆயிடுது, நம்ம இவனை மயக்கலான்னு இருந்தால் இவன் நம்மளை மயக்கிற மாதிரி வந்திருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவள் அந்த மயக்கிற பிளானையே விட்டுட்டா. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆத்தர் அந்த சின்ன பையனும் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த ஆத்தர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த கற்பனை உலகத்துக்கு போகிற டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அதில் அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டை வேற ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்றான். இவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அந்த ஆத்தர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் லேடி கூட இருப்பாங்க, அவங்கள தானே இவன் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த பொண்ணு தான் வந்துட்டு இப்படி அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி அதில் இருக்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறா. பட் இருந்தாலும் அந்த கற்பனை உலகத்தில் இருக்க பாய் ஃப்ரெண்ட் மேலே வச்சிருக்க ஃபீலிங்கை தாண்டி என் மேலே அவளுக்கு அதிக ஃபீலிங்கை நான் கொண்டு வர வைப்பேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயமே தெரியுது. அந்த கேமில் இருக்க ஹீரோவை தான் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருந்தான். பட் ஆக்சுவலாக அது கிடையாது. அந்த கேமில் இருக்க ஹீரோவை ஹீரோயினுக்கு பிடிக்கும், பட் அதை விட அதிகமாக என்ன தானே அவளுக்கு அதிகமாக பிடிக்கும், அதனால தானே மறுபடியும் என்னை தேடி தேடி வந்தா. அப்படி இருக்கும்போது அந்த கேமில் இருக்க கேரக்டரை விட நான் தானே பெஸ்ட்டு, இது புரியாமல் நான் இதுக்காக அவளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனை இறக்கிட்டு அப்படியே வண்டியை திருப்பிக்கிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஓடுறான். குடுன்னு போயிட்டு கட்டி பிடிக்கிறான், நான் இதுக்கப்புறம் உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன், நீ என் கூடவே இரு என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு என்னாச்சு, ஏன் இப்போ திடீர்னு வந்து இப்படிலாம் பேசுகிறா, நானும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவன் பச்சைக்குன்னு பிடிச்சி கிஸ் வச்சிடறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட கம்பெனியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ வழக்கம் போல் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஸ்டோர் ரூமில் ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது உள்ள வேற யாரோ ஒரு எம்ப்ளாயி வர மாதிரி தெரியுது. டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விடும்போது அப்படியே அங்கே பக்கத்தில் ஒரு ரேக் இருக்கும், அது நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துருது. அதனால அவன் கையில் வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு போல. அதுக்கப்புறம் உடனே அவனை அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஹீரோயினாலையும் டக்குன்னு வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க முடியல, ஏன்னா மற்றவங்க எல்லாருமே இருக்காங்கல்ல, இவன் ரொம்பவே ஃபீலிங்ஸ் காட்டிட்டானா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவன் போனதுக்கப்புறம் கார் பின்னாடிலாம் ஓடுறா அழுதுகிட்டே. அப்புறம் உடனே வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கும் போறா. எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போறா. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி அழுவு மூஞ்சியா வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க, என்னால் தானே உனக்கு இப்படி ஆச்சு, இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சின்ன அடி தான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இன்னொரு எம்ப்ளாய் இருக்கான்ல, அவன் வந்து இவங்களை பார்த்துடுறான். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. டேய் சரி, இந்த விஷயத்த வேறு யார்ட்டையும் சொல்லிடாத, நாங்களே ஒரு நாள் பார்த்து சொல்லிக்கிறோம் அப்படின் போது ஓகே நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், நான் இதை வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே உட்காந்து போய் பேசுகிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேருமே லவ் பண்ணுற விஷயத்த எல்லார்ட்டையும் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பயமே இல்லாமல் ரொமான்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவங்க கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு டின்னர் மாதிரி போவாங்க. அப்போது அந்த பாஸ்லேருந்து மற்ற எல்லா எம்ப்ளாயிஸுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம் உங்களை பற்றி ஒரு ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேருக்கும். அச்சோ, அந்த எம்ப்ளாயி வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டான் போலியே, ஹாஸ்பிட்டலில் பார்த்தது எல்லாத்தையுமே வச்சு அப்படின் போது இப்போ உடனே அந்த பாஸ் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக நான் இந்த ரூமர் நம்ப மாட்டேன், இதோ இந்த பைத்தியக்காரன் தான் சொன்னான், நீங்கள் 2 பேராவது லவ் பண்ணுறதாவது எப்பயுமே எலியும் பூனியமாக தானே இருப்பீங்க, கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேர் லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, இவன் ஏதோ லூஸ் மாதிரி உளறிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படியோ யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரகசியமாக அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ தான் அந்த டிவைஸ் வந்து அங்கே இருக்கிறத பார்க்குறா. ஐயோ, எனக்காக அந்த கேமில் இருக்கக்கூடிய ஹீரோவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கல்ல, அவனை நல்லபடியாக நம்ம வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேமுக்குள்ளே போகிறா. அந்த இடத்துல நம்ம கேமில் இருக்க ஹீரோ கிட்ட, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன், அதாவது இப்போ எனக்கு ரியல் லைஃப்பில் கிடச்சிருக்க பாய் ஃப்ரெண்ட் கூட, ஸோ நீ இது வரைக்கும் எனக்கு நான் லோவாக ஃபீல் பண்ணும்போது துணையாக இருந்தல்ல, அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. பட் இருந்தாலும் ஓகே, நீ ஹாப்பியாக இருந்தால் போதும், அதுக்காக தான் நான் உனக்காக இங்கே காத்துட்டு இருந்தேன், ஸோ அந்த ஹாப்பினஸை அவனால் உனக்கு கொடுக்க முடியுதுன்னா நீ அவன் கூடயே சந்தோஷமாக இரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, உடம்பு பார்த்துக்கோ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சன்செட்டில் அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போகிறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் அந்த கேமை விட்டு வெளியே வந்துடுறா. இப்போ தான் அவளுக்கு வந்து மனசே கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது, அவனோட மனசையும் கஷ்டப்படுத்தாமல் அவனை நல்லபடியாக வழி அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை எப்பயும் போல் ஹீரோ கூட கையெல்லாம் கோர்த்துக்கிட்டு ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கா. ஸோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடையே நமக்கு இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன். பாய்.